இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி நாம் முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பெண்களுக்கான குழந்தையின்மை நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மாலா ராஜ். பெண்களுக்கான மருத்துவம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நிறைய விதத்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு தனித்துறை மூலமா இன்னைக்கு குழந்தை பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பல விதத்துல இருக்கு. அப்படின்னாலும் அதை ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா எவ்வளவு தூரம் சாத்தியப்படுத்தலான்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா, நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். நம்ம வந்து குழந்தையின்மை பத்தி நிறைய பேசியிருக்கோம், பெண்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்திருக்கோம். திருமணமானதுல இருந்து எந்த காலகட்டத்துல இயற்கை முறையில ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை தாண்டி இல்லைன்னு வரும்போது ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய காலகட்டங்கள் இப்படிலாம் வந்து நிறைய பேசியிருக்கோம். ஆனா அந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இது இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் மூலமா இந்த எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம முயற்சி பண்றதுக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபிக் மூலமா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம கண்டுபிடிக்கிறதுலயும் சரி, குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுலும் சரி, இதுல சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற முறையில இந்த இன்ஃபர்டிலிட்டி சார்ந்த விஷயங்கள்ல லாப்ரோஸ்கோபிக் எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும் மேடம். பொதுவா ஒரு பெண்களுக்கான மருத்துவம், அதுவும் குழந்தை அப்படின்னு வரும்போது இந்த லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலமா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? நீங்க as rightly said, laparoscopy வந்து வெறும் நம்ம யூட்ரஸ்ல உள்ள ப்ராப்ளம், ஓவரி உள்ள ப்ராப்ளம் மட்டும் ரெக்டிஃபை பண்றதுக்காக இப்போ பண்றதில்ல. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வேணும்னு இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நிறைய பேர் டெஸ்ட் பேபி அது மாதிரி போயிடுறாங்க. ஸோ 3 years 4 years நிக்கலன்னா நேரா டெஸ்ட் பேபிங்கிற ஆப்ஷனுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ அதுதான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு. ஸோ அது வந்து ஒரு டயக்னோசிஸாகவும் இருக்கு, பிளஸ் அட் த சேம் டைம் நம்மளுக்கு தெரப்பியூட்டிக், அதாவது ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றக்கூடிய ஒரு டூலாகவும் நம்ம யூஸ் பண்றோம். சரி, அதை நம்ம பண்ணிட்டோம்னா நேச்சுரலாகவே நம்மளால ப்ரெக்னென்ட் ஆக முடியுது. சரி, என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் லைக் இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். சரி, நிறைய பேருக்கு என்னன்னா அந்த நீர்க்கட்டின்னு சொல்லிட்டு அதில் நாளையே டெஸ்ட் பேபிக்கு வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு இது மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்து அவங்களுக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கூட அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இவங்களுக்கு மெயினா அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓவரிஸ்ல ஆண்ட்ரோஜன்கிற மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லாப்ரோஸ்கோப் மூலமா அந்த மேல் ஹார்மோன்ஸை இறங்குறதுக்காக ஓவரிஸை ட்ரில் பண்ணோம். ஆனா ஒன்னு மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு AMH ஆன்டி முலேரியன் ஹார்மோன் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கும். சரி, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாலிசிஸ்டிக் நார்மல் ஓவரிஸை போய் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நினைச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம லாப்ரோஸ்கோப்ல ட்ரில் பண்ணோம்னா அந்த இருக்கிற எக்ஸ் எல்லாமே பேர்ன் அவுட் ஆயிடும். ஸோ அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்த AMHன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ AMH ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது டிப்பிக்கல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம லாப்ரோஸ்கோப் பண்ணிட்டு அந்த ஓவரிஸை ட்ரில் பண்ணோம்னா அந்த ஆண்ட்ரோஜன்கிற மேல் ஹார்மோன்ஸ் இறங்கிடும். இமீடியட்லி நெக்ஸ்ட் மந்த் நம்ம அவங்களுக்கு மைல்டா அந்த ஸ்டிமுலேஷனே பண்ணாலே, அதாவது டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரி போட்டு அவங்களுக்கு எக் ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. 3 to 6 months ஆஃப்டர் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கெட் பிரெக்னென்ட். வெரி ஃபியூ பீப்புள் வந்து இது பண்ணி கூட ரெசிஸ்டண்டா இருப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு நம்ம வேற வழியே இல்லை, லாஸ்ட் ரிசார்ட்டா டெஸ்ட் பேபி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேருக்கு இந்த டியூப் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிட்டு பிளாக் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு கார்னுவல் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கூட இப்போ மெயினா டியூப் தான் நம்மளுக்கு எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் ஆகிற பேசேஜ். ஸோ அந்த பேசேஜ் பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா அவங்களுக்கு எம்ப்ரியோ ஃபர்டிலைசேஷன் வராது. ஸோ எம்ப்ரியோஸும் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம லாப்ரோஸ்கோப் அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோப் ரெண்டு ப்ரொசீஜரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணிடும்.
டியூபல் கேனுலேஷன் சொல்றது. ஸோ அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது. ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் ஆயிடுது டியூப்ல, அவங்களுக்கு நேச்சுரல் பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ டியூப் பிளாக்னு போயிட்டு நம்ம டெஸ்ட் பேபி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பிளாக் ரொம்ப சிவியர் இன்டென்ஸா இருக்கும், அந்த டியூபர்குலோசிஸ் அது மாதிரி உள்ள இன்ஃபெக்ஷனால டியூப் பிளாக் ஆயிருந்துச்சுன்னா அதை ரிலீவ் பண்ண முடியாது. தென் அப்போ நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை, டெஸ்ட் பேபி தான் பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஐ மீன் டெஸ்ட் பேபி தான் முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த லாப்ரோஸ்கோப் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியும் இல்லைன்னா நம்ம டெஸ்ட் பேபி பண்ணிக்கிறது தான் பெட்டர். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். ஏன்னா பேசிக்கா என்னதான் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனாலும் அல்டிமேட்லி அந்த எண்டோமெட்ரியம்குள்ள தான் அந்த எம்ப்ரியோஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் நல்ல கன்டியூசிவா இருந்தால் தான் அதால இம்ப்ளான்ட் ஆக முடியும். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரியம்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சம்டைம்ஸ் பாலிப்பா இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் செப்டம் இருக்கும், மதில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எம்ப்ரியோஸ் எல்லாம் அதில் வந்து இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அங்கே பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இருக்காது. ஸோ அதனால அது இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அதனால அவங்களால பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப் மூலமா அந்த பாலிப்பை ரிமூவ் பண்ணிடலாம், அந்த ஃபைப்ராய்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம், அந்த செப்டமை கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி அந்த இன்சைட் என்விரான்மெண்ட் ஆஃப் த யூட்ரஸை நம்ம எம்ப்ரியோ நல்ல கன்டியூசிவா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் ஒரு பேஷண்ட் நம்ம செப்டம் கரெக்ஷன் பண்ணோம், அந்த சக்சீடிங் மந்த் இன்ஃபேக்ட் ஒரு பீரியட்ஸ் கூட வரல, அந்த கரெக்ட் பண்ண மந்த்லயே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு டெஸ்ட் பேபிங்கிற சூழ்நிலையில இருக்கும் போது ஏதோ செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்தாங்க. ஸோ இது பண்ண அந்த மாசமே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம இப்போ லாப்ரோஸ்கோப் மூலமா ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் டியூப் பேபி தான் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து லாப்ரோஸ்கோபிக் மூலமா நம்ம அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்னாலேயும் குழந்தையின்மைக்கான காரணமா அது இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரில் பண்றது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த பாலிசிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு யங் ஏஜ்ல நிறைய கேர்ள்ஸ் கிட்ட நம்ம இந்த கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். அதுவே பின்னாடி குழந்தையின்மைக்கான ஒரு காரணமாகுமா அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் கூட இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பிஃபோர் மேரேஜ் ஒரு இந்த 18 to 23 இயர்ஸ்க்குள்ளர இந்த பாலிசிஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் வரும்போது அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் அப்படி இருக்கு அப்படின்னா அதை எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம அணுகணும்? அப்படி இருக்கிறவங்க திருமணமான புதிதில் மருத்துவர்கிட்ட இதை சொல்லி இதற்கான ஒரு சிகிச்சை எடுக்கலாமா? கண்டிப்பா. அதுதான் கரெக்டான ஏஜ் குரூப் நம்ம அந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்றதுக்கு. இந்த ஏஜ் குரூப்ல மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மெயினா அந்த ஒபிசிட்டி தான் மேஜர் இஷ்யூவாவே இருக்கு. அதுதான் மேஜர் கல்பிரிட். ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து ஆஸ் சச் அவங்களுக்கு வந்து அந்த மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ வெயிட் அவங்க ஜாஸ்தி போடும்போது இன்னும் அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெயிட் போடும்போது பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரனால திரும்பியும் வெயிட் கெயின். ஸோ அது மாதிரி அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப் கேர்ள்ஸ்க்கு வந்து ஸோ தான் நாங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். பிகாஸ் இவங்களுக்கு வந்து நல்லா நாங்கள் மோட்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்கள வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அட்வைஸ் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அது எப்படி பண்ணோன்னெல்லாம் கைட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது பண்ணும்போதே முக்கால்வாசி பேருக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கரெக்ட் ஆகிடும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5% ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் பாடி வெயிட்டை கம்மி பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓவரிஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓவலேஷன் வர ஆரம்பிக்கும். நம்ம ஒன்றுமே மெடிசன்ஸே ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். அதாவது நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. அது மாதிரி நல்ல கொஞ்சம் ஹெல்த்தி அட்வைஸ் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே பிளஸ் அலாங் வித் தட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தே ஹாவ் டு டூ சம் அமௌண்ட் ஆஃப் கார்டியோ. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஓவரிஸ் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பாலிசிஸ்டிக்கு நமக்கு வேற ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு இது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதுக்குன்னு கொஞ்சம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதை ரெடியூஸ் சென்சிட்டைஸ் பண்றதுக்காக சர்டன் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து நம்ம மேக்ஸிமம் ஈவன் அப் டு 1 year கூட கொடுக்கலாம். சம்டைம்ஸ் ஈவன் அன்டில் தே கெட் மேரிட் கூட சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அது போட்டுட்டோம்னா என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க சைக்கிள்ஸ் ஒழுங்கா ஆரம்பிக்கும், அதான் ரெகுலரா வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால வர அன்னெசரி சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும், முஸ்டாஷ் மாதிரி இருக்கும், யூனோ லைக் கழுத்து பின்னாடி அந்த டார்க்னஸ், அந்த பிக்மெண்டேஷன்ஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் அவங்களோட முறையிலே எல்லாமே கொஞ்சம் இது பண்ணா. ஸோ தே ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அன்டில் மேரேஜ் கூட இது மாதிரி கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் தே கெட் மேரிட், இப்போ அவங்களுக்கு தீஸ் கேர்ள்ஸ் ஆர் வெரி அவேர். இப்போ நான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ அதனால இந்த டியூரிங் த ப்ராசஸே அவங்களை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிட்டா கூட குழந்தையெல்லாம் ரொம்ப தள்ளி போடக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கேத்தாப்லே தே பிளான் தியர் லைஃப். ஸோ ஒன்ஸ் தே கெட் மேரிட் ஆல்சோ ரொம்ப நாள் டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ப்பாங்க. ஸோ ஐ மீன் இந்த ட்ரீட்மெண்ட் இருந்தனால முக்கால்வாசி பேருக்கு கொஞ்சம் கன்செப்ஷன் ஈஸியாவே வந்துடும், பிகாஸ் தேர் ஆல்ரெடி ஆன் ட்ரீட்மெண்ட். ஸோ இது தெரியாம ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஹோல் ப்ராசஸ் வி ஹவ் டு ஸ்டார்ட் ஆஃப்டர் தட். அதனால எல்லாமே டிலே ஆயிடும். ஸோ அதனால அவங்க they are able to conceive quickly. ஸோ அப்படி பை சான்ஸ் அவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா தென் கன்சீவ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு we get them pregnant easily. ஸோ அதாவது adolescent girls நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க if they get married and then if they are trying for a pregnancy achieve பண்றது lot more easier compared to the girls who are ignorant and அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா it becomes a கொஞ்சம் problem. So when the girls at the age of 18 to 25 குள்ள இருக்கிறவங்க obese இருந்தாலும் அவங்களோட periods irregular இருந்தாலும் ஒரு நம்ம செக் பண்றது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. எஸ். ஓகே, இதுல இன்னொரு கண்டிஷன் நம்ம டியூபுலர் இத பத்தி பேசணும், இஷ்யூஸ் பத்தி. அப்படி நிறைய பேருக்கு வந்து டியூப்லயே வந்து இந்த ஃபார்மேஷன் ஆயிட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகிற கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது உள்ள யூட்ரஸ்குள்ள போகல, இம்ப்ளான்ட் ஆகல சரியா அப்படின்லாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் எதனால ஏற்படுது? லாப்ரோ மூலமா எவ்வளவு தூரம் நம்ம ட்ரீட் பண்ணலாம்? நீங்க சொல்றது வந்து டியூபல் பிரெக்னன்சி, அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிறது. சோ இதுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா டியூப் இன்ஃபெக்ஷன் தான். சோ நான் சொன்ன மாதிரி சோ டியூப் இஸ் a passage where the egg and sperm வந்து மீட் ஆகிறது. ஓகே, சோ அந்த passage நல்லா ஓபனா இருந்து அது எம்பிரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டியூப்ஸ்ல there will be small hair like structure, சீலியான்னு சொல்றது. அது வந்து இந்த எம்பிரியோஸை உருட்டி டியூபுக்குள் ஐ மீன் யூட்ரஸ்குள்ள புஷ் பண்ணிடும் through the opening, corn one சொல்றது, அது மூலமா புஷ் பண்ணிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா பிகாஸ் ஆஃப் சம் சிவியர் இன்ஃபெக்ஷன், பெல்விக் இன்ஃபெக்ஷன் இந்த ஏர்லி ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து யூட்ரஸ்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இட் கோஸ் டு த டியூப். ஸோ அந்த டியூப்ல நான் சொன்ன அந்த சீலியாஸ் வந்து தே கெட் டேமேஜ். ஸோ அது பிளண்ட் ஆயிடும். See, and the cilia da, it is mainly responsible for the peristalsis, and the movement. So automatically the blunt aichina, what happens, and the embryo meet aichi, not that sperm and egg meet ahlanilla, they have met and formed an embryo. But enna the cilia வந்து ஒழுங்கா function ஆகாதனால they get stagnant there. அங்கே நின்னு போய்டும், அந்த டியூப்லயே நின்னு போய்டும் அந்த embryos. So அதுக்கு அந்த மூவ்மெண்ட் இல்லாதனால அந்த டியூப்லயே வளர ஆரம்பிக்கும். So நம்மளுக்கு tube is a very flimsy structure. ஒரு particular stage வரைக்கும் தான் அது it can accommodate that growing embryo. Automatically after a point of time it will burst. So அது burst ஆயிடுச்சுனா then it becomes a very life threatening condition மாதிரி ஆயிடுது. See, அப்போ வந்து severe bleeding இருக்கும். In fact அவங்க patient collapse ஆகிற ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. பிபி இருக்காது, பல்ஸ் இருக்காது, அது மாதிரி இருப்பாங்க. So நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகாம சப்போஸ் இந்த மாதிரி எக்டோபிக் பிரெக்னன்சியை நம்ம ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. See, இந்த இதெல்லாமே நம்ம லாப்ரோஸ்கோப் ஒன்ஸ் ரப்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம லாப்ரோஸ்கோப் பண்ணி அந்த என்டையர் டியூப்ஸை ரிமூவ் பண்ணிடணும். சரி, சப்போஸ் நம்ம கிட்ட ஏர்லியா வந்திருந்தாங்க, ஸோ இது மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி தான் ஃபார்ம் ஆயிருக்கு டியூப்லன்னா பிஃபோர் இட் ரப்சர்ஸ் வந்து அதுக்கு சர்டன் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமா அந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். பட் ஆனா சர்டன் டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த பிரெக்னன்சி இந்த மெடிசன்ஸ்க்கு ஐ மீன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா then automatically we have
have to keep them under observations. So continuously follow பண்ணிட்டு suppose அது ரொம்ப பெருசாயிட்டே தான் போயிட்டு இருக்கு, it's not responding to medical management னா நம்ம laparoscope பண்ண வேண்டியது இருக்கும். பட் அப்ப கூட நம்ம ரப்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள எல்லாம் laparoscopic surgery பண்றனால என்ன பண்ணுவோம், டியூப்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டியூப் மேல ஒரு சின்ன ஒரு நிக் போட்டு அந்த சாக், அதாவது அந்த பிரெக்னன்சி சாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு we can retain the tube. ஸோ இது மாதிரி அந்த டியூப் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த டியூபை வந்து they won't lose the tube. ஸோ சக்சீடிங் பிரெக்னன்சி ரெக்கரன்ஸ் அங்கே வர சான்சஸ் இருக்கு, பட் ஸ்டில் அந்த டியூபோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்டோபிக் பிரெக்னன்சியை வந்து we should have high index of suspicion தான் நாங்கள் சொல்றது. அதாவது எனி பிரெக்னன்சி, அதனால தான் இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ டாக்டர் வந்த உடனே எதுக்கு பிரெக்னன்சிக்கு ஸ்கேன் பண்ண சொல்றாங்கன்னு. நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நாங்க எதுக்கு பண்றோம்னா whether to find out the pregnancy is inside the uterus or outside the uterus. அதுக்கு தான் first reason why we do the scan at an early stage around the 5th week 6th weekல எதுக்கு டாக்டர் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோன்னு கேட்பாங்க. ஸோ அதோட காரணமே இதுதான். ஸோ சப்போஸ் இஃப் இட் இஸ் an ectopic pregnancy then we are cautious, we have to follow that women. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ if there is ectopic we tackle it immediately. So அதுக்கப்புறம் சப்போஸ் பை சான்ஸ் if she loses that particular tube then obviously she has ஒரே ஒரு டியூப் தான் இருக்கு. ஸோ அது மூலமா தான் அவங்க பிரெக்னென்ட் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம ectopic pregnancy கொஞ்சம் கேர்ஃபுல்லா டேக்கிள் பண்றது. நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் குழந்தையின்மை நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மாலா ராஜ் அவர்கள்கிட்ட குழந்தையின்மை பிரச்சனை என்ன, நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா அதை எப்படி சரி செய்யலாம்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அப்புறம் அந்த செப்டம்னு ஒண்ணு சொன்னீங்க, யூட்ரஸ்குள்ள இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றது பெருசா தெரிய போறது இல்ல. சோ இப்படி ஒரு இஷ்யூஸ் வரும்போதுதான் நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப அந்த கண்டிஷன்ல இது இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப எப்படி அதை ட்ரீட் பண்ணணும்? see செப்டம் எல்லாம் பேஷண்ட் சிம்டம்ஸே இருக்காது. ஓகே, உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியாது. you won't know you having some abnormality at all. so periods ரெகுலரா இருக்கும், ஃப்ளோ நல்லா இருக்கும். only thing is அவங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பிரெக்னன்ட் ஆக முடியாது. ஓகே, சோ அது மாதிரி இருக்க சூழ்நிலையில சோ அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. சோ ஆப்வியஸா நம்ம பிரெக்னன்சி ஐ மீன் ஃபர்டிலிட்டிக்காக இவாலுவேட் பண்ணும்போது நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த செப்டமா கண்டுபிடிச்சிடலாம். சோ செப்டம்ல நிறைய கிரேடிங் இருக்கு. சோ there is complete septum, partial septum, sometimes just only the male the fundus of the uterusல வந்து கொஞ்சம் depressions இருக்கும். சோ இது மாதிரி various kinds of septums இருக்கு. சோ whatever it is அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சோ பேசிக்கலா செப்டம் என்னன்னா நார்மலா டியூரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் த யூட்ரஸ், யூட்ரஸ்க்கு 2 ஹார்ன் இருக்கும், அது ரெண்டும் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டும் கொலாப்ஸ் ஆகி ஒன்னாக்குறது தான் இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஆஃப் த யூட்ரஸ். சில பேருக்கு என்ன ஆகும்னா பிறக்கும் போதே அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல அந்த நடுவுல அந்த ரெண்டு ஹார்னும் ஜாயின் ஆகி அந்த நடுவுல உள்ளது அப்சார்ப் ஆகாம அது அப்படியே நின்னு போயிடும். ஸோ அதனால யூ ஹாவ் 2 செப்பரேட் கேவிட்டிஸ் மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட் அதை டிட்டாச் பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான். டிட்டாச் பண்ணிட்டா இட் பிகம்ஸ் அ நார்மல் கேவிட்டி. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஹிஸ்ட்ரோஸ்கோப் மூலமா அழகா நாங்கள் அதை பண்ணிட்டோம்னா ஸோ பேசிக்காக இந்த செப்டம் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் 2 மதில் மாதிரி இருக்குது இல்ல. ஸோ அதுக்கு பிளட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், பை சான்ஸ் அந்த எம்ப்ரியோஸ் வந்து அங்கே வந்து டெபாசிட் ஆச்சுன்னா அதுக்கு பிளட் சப்ளை இல்லாதனால அது இம்ப்ளான்ட் ஆகாது, க்ரோ ஆகாது. ஸோ ஆனால்